முதலாவது தேதியில் இருந்து 30-31 வரைக்கும் ஒரு மாதம் என்பதாக சொல்லிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, இதே போலதான் ஒரு வருடத்துடைய கணக்கீடு நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஜனவரியில் இருந்து டிசம்பர் வரைக்கும் என்பதாக இஸ்லாமிய மாதம், இஸ்லாமிய கலண்டர் என்பது நம்மில் எத்தனையோ பேருக்கு அவருடைய கலண்டர் என்றால் என்னென்ன தெரியாமல் இருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய மாதங்களுடைய பெயர்கள் என்ன என்று ஒரு எக்ஸாம்பிள் கேள்வியாக கேட்டால் மாணவர்கள் கூட கேட்கிறார்கள், இது என்ன என்பதாக யோசிக்கிறார்கள். எங்களுக்கு ஜனவரி தெரியும், பிப்ரவரி தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு முஹர்ரம் தெரியாது, ரஜப தெரியாது. எங்களுக்கு ரமலானுடைய காலம் மட்டும்தான் தெரியும், துல்ஹிஜ்ஜா மட்டும் தெரியும். ஆனா இடையிலுள்ள மாதங்கள் என்ன மாதங்கள் இருக்கிறது என்பது கூட எங்களுக்கு இன்னமும் விளங்காத நிலைமையில் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இனியமானவர்களே, இந்த மாதம் என்பதை ஏதோ வீடு கட்டுவதற்கும் நாங்கள் அங்கே இது பிழைக்கலைக்கு என்ன, இந்த காலத்திலே நாங்கள் வீடு கட்டலாமா, இந்த காலத்திலே வீட்டுக்குள் குடி போகலாமா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். அதற்கு மாத்திரம் தான் நாங்கள் ஹிஜ்ரத்துடைய கலண்டர்களை பாவிப்பது அல்ல. ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி மாத்திரம் இந்த ஹிஜ்ரி கலண்டர்களை பாவித்து விட்டால் அத்தோடு அந்த இஸ்லாமிய கலண்டர்கள், இஸ்லாமிய மாதங்கள் முடிவடைந்து விடும் என்பது அல்ல. கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களுடைய முழு வாழ்க்கையிலேயும் முஹர்ரம் தொடக்கம் துல்ஹிஜ்ஜா வரைக்கும் அத்தனை மாதங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அத்தனை மாதங்களும் எங்களுடைய கணக்கில், எங்களுடைய ஜகாத்தில், எங்களுடைய சதகாவில், எங்களுடைய ஏனைய இபாதத்துகளில் அத்தனை வழிகாட்டல்களையும் இஸ்லாமிய கலண்டர் பிரகாரம் செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். இரண்டாவது, நாம் விடைபெற இருக்கும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எங்களை விட்டும் ஒரு வருடம் கழியவிருக்கிறது, எங்களை விட்டும் ஒரு வருடம் கழியவிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு நாளை நாங்கள் கழித்து விட்டால் அதை சொல்லிவிட முடியும். இந்த நேற்றைய தினம் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதும் எனக்கும் உங்களுக்கும் நன்றாக விளங்கும். ஒரு வாரத்துக்குள்ளான என்ன செய்யுங்க கேட்டா அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு அது என்னவென்பது நான் நீங்களும் சொல்லிவிடலாம், ஒரு மாதத்தை சொல்லிவிடலாம். கண்ணியமானவர்களே, ஒரு வருடத்திலே நாங்கள் சில தவறுகளை விட்டிருக்கிறோம், ஒரு பாவத்தை செய்திருக்கிறோம், ஒரு வருடமாக ஆகிவிட்டது. சென்ற வருடம் என்பது இந்த வருடம் எங்களை விட்டும் கழிய போகிறது, இந்த வருடம் எங்களை விட்டும் கழிய போகிறது. நாங்கள் விரும்பினாலும் இந்த வருடம் கழியும், நாங்கள் விரும்பாவிட்டாலும் இந்த வருடம் எங்களை விட்டும் கழிந்துவிடும். முஹர்ரமுடைய மாதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், முஹர்ரமுடைய மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த நாட்கள் சம்பந்தமாக கேள்விப்படுகிறோம், அந்த மாதத்திலே நடந்த நிகழ்வுகளை பற்றி கேள்விப்படுகிறோம். என்னால முடியுமான இந்த மாதத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, என்னால முடியுமான நான் எவ்வாறு இந்த மாதத்தை அடைய இருக்கிறேன், இந்த மாதத்தை அடைந்த நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் சிந்தை கடமைப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரொம்ப முக்கியமாக சில விடயங்களை மாற்றம் எங்களுக்கு சொல்லி புத்தகாவை முடிக்கலாம் என நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு வருடத்தை அடைந்த நாம் அந்த வருடத்தை கணித்திருக்கிறோம். சென்ற வருடத்தை பற்றி தலைப்பில் போடக்கூடாது. சென்ற வருடம் அது போக போகிறது, எதிர்வரக்கூடிய வருடம் எப்படி அமைய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். எப்படி செய்து கொள்ளலாம்? இந்த வரக்கூடிய வருடத்தை முஹர்ரமுடைய மாதம் இன்னும் சில தினங்களில் எங்களுடைய முஹர்ரமுடைய தலைப்பை பார்த்திருக்கிறார்கள். தலைப்பை பின்பற்றி விட்டால் அந்த மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரம் என்பது இது யாருக்கும் சொந்தமான மாதம் இல்லை, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான மாதம். அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரபியுல் அவ்வல் மாதத்தை வைத்து முதலாவது மாதம் என்பதாக கொண்டு வரப்பட்டது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் அவர்கள் தான் இந்த ரபியுல் அவ்வலில் மாதம் முதலாவது மாதம் இல்லை, முஹர்ரம் தான் அது அல்லாஹ்வுடைய மாதம் என்று அந்த மாதத்தை உண்மைப்படுத்தினார்கள். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு மாதத்திலே, அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு விடயத்திலே நாங்க பாவம் செய்யறது, நாங்க அநியாயம் செய்யறது, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கிறது என்பதும் பயங்கரமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நாங்கள் சென்ற வருடத்தில் செஞ்ச அநியாயங்கள், சென்ற வருடத்தில் நாம் நடந்து கொண்ட முறைகள், சென்ற வருடத்தில் இதற்கும் இந்த ரப்புக்கும் மத்தியில் நடந்த நிகழ்வுகளில் நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் என்ன நிகழ்வோடு இருக்கிறேன்.
குறிப்பாக நம் அத்தனை விடயங்களுக்கும் நான் ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், நான் ஒரு வேலையாளியாக இருக்கலாம், நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலாம், நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் என்னுடைய ரப்புடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? என்னுடைய ஒவ்வொரு குத்துவாக்களையும் தக்குவாவை வலியுறுத்துகிறார்கள். தக்குவா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடவுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட விளக்கல்களை பணிந்து வாழ்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் சொல்லப்படுகிறது? ஏன் சொல்லப்படுகிறது? கண்ணியமானவர்களே, ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது யாருக்காக சொல்கிறார்கள்? எதற்காக சொல்கிறார்கள்? இன்றைக்கு நாம் வாழ்க்கையில 30 வருடம் 35 வருடம் 40 வருடம் வாழ்க்கையை கழித்து விட்டோம். ஒரு வாரத்தில் 4 ஜும்மாக்கள் என்று வைத்துக் கொண்டால் 30 வருடத்தில் எத்தனை ஜும்மாக்களை கேட்டிருக்கிறேன், எத்தனை பயான்களை கேட்டிருக்கிறேன், நேருக்கு நேராக உட்கார்ந்து கேட்க எத்தனையோ பயான்கள் இருக்கிறேன். ஆனா அதுல ஒரு ஹதீஸை எடுத்து நான் அமல் செய்திருந்தாலும் இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு அவுலியாக்களாக மாறியிருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஹதீஸுகளை பயான்களை கேட்பது மாத்திரமல்ல, அது வாழ்க்கையை எடுத்து வைக்க வேண்டும், அதை கட்டாயம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்குரிய ஆகப்பெரிய சந்தர்ப்பம் தான் இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஏன்? இது அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ்வுக்கு சொந்தமான மாதம், அல்லாஹ் தனக்குரிய மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என்றிருந்தால் இந்த மாதத்தை நாங்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா ரமலானை சொன்னது உங்களுக்காக, நோன்பு கடமையாற்றியது உங்களுக்காக. நீங்க சுத்தமாகணும், நீங்க பாவத்திலிருந்து விடுதலை செய்யணும் என்பது அல்லாஹ் ரமலானுடைய விடயத்தில் பேசலாம். ஹஜ்ஜுடைய காலம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதியை கொடுத்தானோ இவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக சென்று அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அன்று பிறந்த பாலகனை போல பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அதே சமூகமாக இந்த ஊருக்கு திரும்புகிறார்கள், நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அது அவர்களுடைய விடயம். இதுவும் அல்லாஹு தஆலா ஒரு மனிதரை சுத்தப்படுத்த செய்தது. ஆனால் முஹர்ரமுடைய மாதத்தை பொறுத்தமட்டில் இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான அல்லாஹ்வுக்கு உள்ள ஒரு மாதத்தை நாம் கை வைத்து விடக்கூடாது. அந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்க வேண்டும். பாவம் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, குழப்பம் வருகிறதா, எல்லாத்துக்கும் இந்த மாதம் அல்லாஹுடைய மாதம். அல்லாஹு தஆலா இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்றிலே பதிவு செய்யப்பட்டதன் பிரகாரம் மாதங்களுடைய எண்ணிக்கை அது 12ஆக இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதிலேயும் 4 மாதங்கள், அதிலேயும் நாங்கள் யுத்தம் செய்யக்கூடாது, அதிலே அநியாயம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த காலத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த பாதுகாத்து வைத்த அந்த மாதங்களிலே 3 ஒன்றாக வரக்கூடிய துல்காதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 மாதங்களும் ரமலானுக்கு முன்னாலே ஷஅபானுக்கு முன்னால வரக்கூடிய ரஜபுடைய மாதம், இந்த 4 மாதங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காலத்திலே சண்டை செய்வது, அநியாயங்கள் செய்வது அங்கே அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறார், அதை தடை செய்து வைத்திருக்கிறார். யாருக்கும் நினைத்துவிடக் கூடாது, யாருக்கும் சுற்றிவிடக் கூடாது, யாருக்கும் இன்னொரு வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. நான் அல்லாஹ்வுடைய அடியான், எங்களுக்கு பக்கத்திலே வேலை செய்பவர், எனக்கு கீழாக வேலை செய்பவர், இவரும் அல்லாஹ்வுடைய அடியான், நான் பேச்சு வழக்கிறேன். இந்த மாதத்திலே நான் ஒரு பயிற்சியை மேற்கொண்டால், இந்த மாதத்திலே நான் ஒரு ட்ரெயினிங் எடுத்துக்கொண்டால், கண்ணியமானவர்களே, ஏனைய மாதங்கள் எனக்கு லேசாக அமையும். முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ் அந்த அமைப்பிலே நான் தந்திருக்கிறான். எனவே நான் கண்ணியமானவர்களே, இந்த மாதத்திலே ரொம்ப முக்கியமாக நடந்த நிகழ்வுகள் தான் அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கொலை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவுடைய யுத்தத்துடைய நிகழ்ச்சிகள் எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் அடிக்கடி கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.